என் செல்லக் குழந்தையே, இன்று பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என் குழந்தைக்கு இந்த வராகி என்னிடத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது. நீ கனவிலும் நினைத்திராத அன்பு இந்த வாழ்க்கையில் உனதாகப் போகின்றது. உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகி இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்கப் போகின்றது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைகின்ற வகையில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை சுற்றி வந்து நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கத்தான் போகின்றது. உன் மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள், உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்கின்ற தருணங்கள் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்த வராகி என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. இந்த விடியலிலேயே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளுமே உனக்கென நான் தந்திருக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனிமேல் நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை எந்த நிலையில் வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும். வராகியின் அன்பும் அருளும் உனக்கு என்றும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கிறது என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீ இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டால் போதும். இல்லாத பட்சத்தில் நான் என்னதான் செய்து கொடுத்தாலும் அது உனக்கு புரியாது. உன் வாழ்க்கையில் என்ன நடத்தும் என்பதும் உனக்கு தெரியாது. இத்தனை சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர தொடங்கிவிட்டாயல்லவா? இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மாற்றங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா? இதனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு என்னவெல்லாம் இருக்கின்றது, எதுவெல்லாம் உன்னை விட்டு செல்கிறது என்பது எப்பொழுதும் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள். எது உன் கைகளில் கிடைக்கிறது என்பது மட்டும்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என் குழந்தையே, இன்று இரவு 10 மணிக்குள் இந்த வராகி உன் கண்களில் பட்டுவிட்டேனானால் நிச்சயமாக இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ தெளித்துவிட்டு தூங்கச் செல். அதாவது ஏதாவது ஒரு பொருள் என்றால் அம்மா உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியான நேரத்தில் அதற்கான முழுமையான முயற்சிகளையும் செய்துவிட்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி காலம் முழுவதும் நினைத்து நினைத்து உன்னை பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதில் பதிய வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் செய்யும் பொழுது இவை எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருந்த உனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகின்றேன். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் உனதாக்கப் போகின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் என்றால் அந்த நாளில் யாருக்காவது எதையாவது தானம் செய்தால் அது உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் சரி உனக்கும் சரி மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி கொடுக்கும் என்பதுதானே உண்மை. அப்படி உனக்கான புண்ணியத்தை தேடி கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அன்னதானம். இதை உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டால் என் பிள்ளை என்ன சொல்வாய்? அம்மா, எனக்கு அந்த அளவிற்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லை என்று தானே என் குழந்தை சொல்வாய். ஆனால் இதுவெல்லாம் இல்லை என்றாலுமே
என் குழந்தை, நீ எதற்காகவும் எப்பொழுதும் வருந்தி கொண்டிருக்க கூடாது. எந்த நிலை கண்டும் வேதனைப்படக்கூடாது. இந்த சூழ்நிலை இப்படி இல்லையா? அப்படியானால் அந்த நேரத்தில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை நல்ல உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ கனவிலும் நினைத்திடாத நன்மையை உனக்கு பெற்று கொடுக்கும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை தயங்க வைப்பது கிடையாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிடுவது கிடையாது என்பதனை புரிந்து கொள். வராகியின் அன்பு உனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அந்த விஷயத்தை செய்ய வைத்து அதிலிருந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்கள், எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்பிக்கையோடு செய்து கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எத்தனையோ முறை நாம் தொலைத்து விட்டோம். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நாம் பல நல்ல விஷயங்களை இழந்து விட்டோம். ஆனால் இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. இனிமேல் இது போன்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் தொடரக்கூடாது. முடியாது என்ற வார்த்தைக்கே இங்கு இடமில்லை. முடியாது என்ற பேச்சு இனி ஒரு பொழுதும் உன் வாயிலிருந்து வரக்கூடாது. நினைத்ததை எல்லாம் நடத்தி முடிக்க நீ முயற்சிகளை செய். உன்னை வழிநடத்த உன் அம்மா நான் உன்னோடு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பு ஒரு பிள்ளையை நிச்சயமாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்குமே தவிர ஒருபோதும் உன்னை வேதனைப்படுத்தாது. எந்த நிலையிலும் இருந்து உனக்கு கெடுதலை அது செய்யாது. நல்ல நேரம் வரும் பொழுது, நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது, உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உனக்கு நல்லதை கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் இருந்து அது பறிக்காது. நான் அதனை ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். யார் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உன்னை தேடி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் மீட்டு கொண்டு வந்து நீ மற்றவர்கள் போல நல்லபடியான வாழ்க்கையையும் எல்லா நிலையிலும் நீ அவர்களை விட குறைந்தவர் இல்லை என்கின்ற சூழ்நிலையையும் உருவாக்கத்தான் உன் அம்மா நான் முயற்சி செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கைக்கு என்றுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும். நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு சந்தோஷம் உனக்கு நிறைவானதாக கிடைக்க வேண்டும். எங்கும் எப்பொழுதும் எதையுமே தொலைத்துவிட்டு நீ இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை தேடி தேடி வருகின்ற சில விஷயங்கள் ஆரம்ப கட்டத்தில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு நிலையில் நின்று உனக்கு அது மகிழ்ச்சியை தரும் பொழுது அந்த சிறு மகிழ்ச்சி போதும். இத்தனை நாளும் நீ தொலைத்த அந்த விஷயத்திற்கான பரிசு என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நிச்சயமாக என்றும் இந்த வராகி நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன். உன்னுடைய மகிழ்ச்சிக்கு என்றும் இந்த தாயானவள் நான் அத்தனை சந்தோஷத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் எனும் பொழுது நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக நினைப்பதில்லை. நான் இன்று உனக்கு தருகின்ற இந்த வெற்றியினை நினைத்து நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையத்தானே போகின்றாய். உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்ட நொடிகள். இன்று இரவு 10 மணிக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தின் வெளிப்புற வாசல், அதாவது உள் நுழைகின்ற வாசல் எதுவோ முதலில் அந்த வாசலில் இதனை வைக்க வேண்டும். நிலைவாசற்படியில் அல்ல. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த பொருள் என்னவென்பதனை முதலில் நீ தெளிவாக கேட்டுக்கொள். என் குழந்தையே, நான் உன்னை என்ன செய்ய சொல்கிறேன்? அன்னதானத்தை செய்ய சொல்கிறேன் அல்லவா? அன்னதானம் செய்வதற்கு இங்கு உனக்கு என்ன வேண்டும்?
நீ நிறைய பேருக்கு உணவு வழங்க வேண்டும். ஆனால் அந்த வசதி என் பிள்ளைக்கு இல்லை. அத்தனை பேருக்கு உணவு வழங்கக்கூடிய வசதி என் பிள்ளைக்கு இல்லை. ஆனால் நீ கோடான கோடி பேருக்கு அன்னதானத்தை வழங்கப் போகிறாய் என்பதனைத்தான் உன் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ வழங்கப் போகின்ற அன்னதானத்தில் கோடான கோடி பேர் உன்னை வாழ்த்த போகின்றார்கள். பணம் படைத்தவன் கூட 1000 பேருக்கும் 10,000 பேருக்கும் 20,000 பேருக்கும் ஏன் 1,00,000 பேருக்கு வேண்டுமானால் கூட அன்னதானத்தை வணங்கி இருக்கலாம். ஆனால் என் குழந்தை, நீ கோடான கோடி பேருக்கு அன்னதானத்தை வழங்கப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த அன்னதானத்தினால் நீ உன்னுடைய வருங்கால சந்ததிகள் பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றார்கள். அப்படி என்னதான் கொடுக்க வேண்டும் அம்மா, சொல்லிவிடு என்று நீ சொல்கிறாயல்லவா என் குழந்தையை, கொஞ்சம் மண்ட வெல்லமும் பச்சரிசியையும் நீ நன்றாக பொடியாக்கி, கொஞ்சம் பச்சரிசியை நீ பகலிலேயே ஊற வைத்து விடு. அந்த பச்சரிசியை நன்றாக அரைத்து விட்டு அதனோடு சேர்ந்து கொஞ்சம் மண்ட வெல்லத்தையும் அரைத்து இனிப்பு உருண்டையாக இதனை பிடித்தோ அல்லது பொடி பொடியாகவோ உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வெளிப்புறமாக தூவி விட்டு விடு. என் பிள்ளையே, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிரினங்கள் தனக்கான உணவு கிடைக்காமல் அங்கு வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் நீ உணவு கொடுக்க போகின்றாய். நீ தூவி விடுகின்ற இந்த பொருள் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தப் போகின்றது. நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் கோடான கோடி பூச்சி இனங்களும் சிறு சிறு உயிரினங்களும் தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ளப் போகின்றது. இதற்கு பெயர் மிகப்பெரிய அன்னதானம். இந்த மாபெரும் அன்னதானத்தை என் பிள்ளை இன்று இரவு நீ செய்து விட்டால் போதும். சர்வ நிச்சயமாக இன்று மட்டுமல்ல, என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடப்பதை உன்னால் உணர முடியும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வது போலத்தான், பசியால் இருக்கின்ற ஒருவருக்கு உணவு கொடுத்த உனக்கு நிச்சயமாக தெய்வம் பல நன்மைகளை செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் தெய்வம் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி சொன்னபடி உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக நடக்கும். நான் நினைத்தது போல உனக்கு அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன். நான் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட உன் அம்மா நான் நினைப்பதில்லை. எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகி விடுவதும் கிடையாது. என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் அது நிச்சயமாக உனக்கு நீ நினைத்த நேரத்தில் நடத்தி கொடுக்கப்படும் என்பது மட்டும்தான் இங்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறதல்லவா என் குழந்தையே. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை எப்பொழுதும் நீ உணர வேண்டும். எந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்க ஆரம்பிக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார். எந்த சூழ்நிலையில் உனக்கான மகிழ்ச்சிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகுகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அந்த இடத்தில் நின்று கொண்டு இந்த வாழ்க்கையை உனதானதாக மாற்று. யாருக்கும் எப்பொழுதும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அது நியாயம் உன் பக்கம் இருக்கும் பொழுது நியாயத்தை உன் பக்கம் வைத்து கொண்டு யாருடைய வார்த்தைகளுக்கும் செவி சாய்த்து கொண்டு உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. நல்லது நடக்க வேண்டி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமையாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் உனக்கு நான் பெருமகிழ்ச்சியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் நான் உன்னுடையதாக்க முழுமனதார வந்திருக்கின்றேன். எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதே. எந்த இடத்திலும் எந்த விஷயத்தையும் நீ விட்டு விடாதே. நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் என்றும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். கஷ்டத்தோடு கஷ்டமாக
இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். யாருக்காகவும் என் பிள்ளை நம்மிடம் எதுவுமே இல்லை என்று வருத்தப்படாதே. மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னை விட சிறந்த குழந்தை உன் அம்மா எனக்கு யாரும் கிடையாது. எதுவும் இல்லாத பிள்ளைதான் என்னுடைய அன்பு குழந்தை. எல்லாம் இருந்தும் யாரையும் மதிக்காத குழந்தைகள் ஒருபொழுதும் என்னுடைய குழந்தைகளாக மாறிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்லது நடக்கும். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியையும் உச்சகட்ட அன்பையும் கொடுக்கும். நல்லதை நடத்தி அம்மா வருகின்றேன் உன்னை தேடி. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.